எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கு வணக்கம். வந்த பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, தனித்தனியாக இல்லை, எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இப்படி பார்க்கும்போது அது ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. ஓகே, எனிவே குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். தில் ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அதுக்கப்புறம் நடிப்பனா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். படம்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு இன்ட்ரோ சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரி ரைட்டு, நல்ல என்ன மாதிரி வேணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு மாஸ் சாங் வேணும். அப்புறம் நானும் டைரக்டர் சார், ஹீரோ எல்லோரும் கலந்து பேசி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னு நல்லாயிருக்கும். ஹியூமர்னால் யார் சார், நம்ம அந்த படத்தில் அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்ணுறீங்களா அப்படி தான், அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி போவாங்களே, அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சாங்காக இல்லாமல் இருக்குண்ணா இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்று கிடச்சிது. சரி சார், இப்போ இது யார் சார் பண்ண போகிறா அப்படின்னு ஹியூமராக காமெடியாக யாராவது கிடைச்சா பார்ப்போம். லாஸ்ட்டாக எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். அப்புறம் தான் ஃபைனலாக தெரிஞ்சுது அந்த சாமியாரே நான் தான். அப்படி தான் இருக்க போகுதுன்றது ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் அப்புறம் சார் சொன்னார், வந்துடுங்க காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும், யாரும் கிடைக்கல, நம்ம தான் இருந்தோம் ஃபைனலாக. அதில் என்ன ஒன்றுனா இப்போ தான் பார்க்குறேன், நான் வனிதா மேடம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஹீரோயின் கூட அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணல. நான் தான் பயங்கரமாக எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன். அந்த பெருமை என்னை சேரும். தென் கம்மிங் பேக் டு தில்ராஜா, டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு. நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன். இப்போ விஜய் சத்யா ஃபேனு, ஆனால் விஜய் சார் ஃபேன் நான். ஸோ வந்து சார் டைரக்ஷனில் நான் என்றைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ணுற மாட்டேனா அப்படின்லாம் தவறு இருந்திருக்கேன். இந்த படம் எனக்கு கரெக்டாக வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ண. அவரோட எவ்வளோ படங்கள் பண்ண டைரக்டர், எவ்வளோ சீனியர் டைரக்டர். இதில் என்னென்னா எங்கள் அம்மாவும் அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அதுவும் விஜய் சார் படம்னு இருக்கும் போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம். அவரோட மியூசிக்கில் எப்படி, அவரோட டைரக்ஷனில் எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமா நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடச்சிது. அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு ஐ தேங்க் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ ப்ரோ. தென் கம்மிங் பேக் டு ஹீரோ, இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு எல்லாரு கூடயும் நல்லா பழகுவார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாலியாக, இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் என்ன பணம் போட ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக சுற்றலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. தான் உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு 6 பேக்கு 24 பேக்கு எவ்வளோ பேக் தெரியாது இப்போ இருக்குது, இவ்வளோ பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னராக இருக்கணும். ஹீரோவாக நான் கேட்டேன், என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம், இந்த கேஜிஎஃப்லலாம் வருமே அந்த மாதிரி ஒன்று ஆகணுமா? இல்லை ப்ரோ, ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு. அது இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் அவர் அமிச்சிங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இஸ் த ரைட் பர்சன். நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போ ஓப்பனிங்னால நான் மறந்துட்டேன் நிறைய பேர். நீங்கள் கொஞ்சம் பேசினாலும் அதில் உண்மை இருக்கும். அது கொஞ்சம் நிறையா தான் பேசுனீங்க, பட் இருந்தாலும் அதில் தெளிவு இருக்குன்னு. ராஜன் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, பசிக்குது சார். நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஃபேனாக கேட்குறேன், ஆனால் பசிக்குது சார். ஒன்று. மூணாவது விஷயம், ரொம்ப கலையாக இல்லை, நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஹாலில். நான் சத்யா ப்ரோ இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க எப்பவுமே இப்படி அமைதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஹிந்திக்கார சார் ரிப்போர்ட்லாம் போட்டு உட்காந்துருந்த போது இப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதானா, அப்படியே யாருமே இல்லையே, ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் நடக்கும்போது ஷெரீன்லாம் இருந்தாங்க, நல்லா பேசினேன். யாரும் இல்லையே உட்காந்து, நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல, இப்படிலாம் பார்த்து பேசினா தான் உண்டு. பார்த்தே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அலை சவுண்டு பயங்கரமாக, ஏதோ வண்டி கிராஷ் ஆன மாதிரி பிரச்சனைலாம் ஓடுற சவுண்டு. அப்போ தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதனால் ஸோ தேங்க்ஸ். இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and to say this movie is going to be a good entertainer and sir, thanks for choosing me sir. என்னோட கனவு வந்து ஒரு கனவு நினைவாயிடுச்சு சார்.
சார் நீங்க நீங்க உங்களை விட்டு வர பயமா இருக்கு சார். நீங்க கொண்டு எவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது சார். இவ்வளோ அழகாக தமிழ்ல தான் பேசணுன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதியிருந்தார் தெரியுமா? ஊத்து மச்சான் ஊத்து நீ ஓவரா தான் ஊத்து, ஏத்து மச்சான் ஏத்து நீ ஏடா கூடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை. ஏன்னா இப்படி எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இல்ல நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், 4 பேர் மதிக்க வேண்டாம், யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு சார்? நானே தூங்கிடுவேன். எனக்கும் சொன்னார், அப்படியா உனக்கு என்ன மாதிரி வேணும், அவுத்துடி ஏத்துடி இது மாதிரி வேணுமா? இல்லை சார் இந்த மாதிரி யூத்தா கேட்கணும்னு நான் மிரண்டுட்டேன். ஊத்து மச்சான் ஊத்து நீ ஓவரத்தான் ஊத்துனாரு. நான் மிரண்டேன் சார். அந்த பாட்டு கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலா வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார்.